ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் அனிமி நம்ம என்ன போட போறோம் அப்படின்றத பத்தின ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டேல நாளையில இருந்து, அதாவது நாளைக்கு சண்டேல இருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட ஆரம்பிச்சிருவேன். அது எந்த அனிமி அப்படின்னா டெத் பரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அனிமி. அது மொத்தமா 12 எபிசோடு இருக்குது. வழக்கமா நம்ம 12 எபிசோட 12 நாள் அப்லோட் பண்ணிடுவோம். பட் இந்த வாட்டி மட்டும் 12 எபிசோட 24 நாள் அப்லோட் பண்ண போறேன். எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ண முடியாது ப்ரோ ஒரு எபிசோடுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் இது வந்துட்டு ஒரு கண்டினியூஸான கதை இருக்கக்கூடிய அனிமி கிடையாது. ஒரு எபிசோடுமே தனித்தனி ஸ்டோரி லைன் கொண்டிருக்கும். இந்த டெத் பரேட்டோட சிம்பிளான ஒரு ஒன்லைனை மட்டும் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். அதாவது இப்ப மனுஷங்க எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவாங்க, ஒண்ணு சொர்க்கம் இல்ல நரகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இதுவுமே. மனுஷங்க இறந்ததுக்கு அப்புறம் குயின்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க வந்துட்டு ஒரு பார்டெண்டர் இருப்பான். அவன் தான் வந்துட்டு நம்ம கதையோட ஹீரோ. அவன் பேர் வந்துட்டு டெக்கிம். அந்த டெக்கிம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரே டைம்ல சாகுற ஒரு 2 பேரை இவன் இடத்துக்கு வருவாங்க. இதே மாதிரி இந்த குயின்டகம் மட்டும்தான் ஒரு இடம் கிடையாது. இதே மாதிரி நிறைய இடம் இருக்குது, நிறைய பார்டெண்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் டெக்கிம். நம்ம மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் வந்துட்டு டெக்கிம் தான். சோ இறந்து வர்ற மனுஷங்கள இவங்க வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இவங்க சொர்க்கத்துக்கு போகணுமா இல்ல நரகத்துக்கு போகணுமா அப்படின்றத முடிவு பண்றது இந்த ஆர்பிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்க இந்த பார்டெண்டர்ஸோட வேலை தான். மனுஷங்க இறந்துட்டு இந்த இடத்துக்கு வர்றப்ப உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நம்ம இறந்துட்டோம்னு சொல்லிட்டு கூட அவங்க யாருக்குமே தெரியாது. ரெண்டு பேரா தான் வருவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பேர்கிட்ட வந்துட்டு டெக்கிம் வந்துட்டு ஒரு கேம் விளையாட சொல்லுவான். இந்த கேம் வந்துட்டு உங்க உயிரே பணைய வச்சு நீங்க விளையாடணும் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். இவங்க அக்செப்ட் பண்ணலன்னா அவன் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுவான். அது ஓப்பனா மிரட்ட மாட்டான், கொஞ்சம் இன்டெரக்டா மிரட்டுவான். நிறைய பாடிஸ் வச்சு பயன்படுத்தும். அவங்களும் வந்துட்டு நம்பிடுவாங்க. இங்க இருந்து லேண்ட் அவங்களை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேம் ஸ்டார்ட் பண்ணுவான். சோ அவங்களுக்குமே வேற வழி இல்ல, அதனால கேம் விளையாட அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இவங்க கேம் விளையாண்டுகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் மெமரியா இவங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் வர ஆரம்பிக்கும். கேமோட எண்ட்ல நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியூமன்ஸ்க்கு புரிஞ்சிடும். அவங்க அப்படி கேம் விளையாடுறப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை டெக்கிம் கிரியேட் பண்ணுவான். அப்படி மோசமான சிச்சுவேஷன் அப்ப கூட இவங்க வந்துட்டு நல்லதே நினைச்சாங்க அப்படின்னா இவங்களை வந்துட்டு நல்லவங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இல்ல அப்படின்னா மோசமான சிச்சுவேஷன்ல அவங்க கெட்டவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு வேற ட்ரீட்மெண்ட். சோ இந்த கேம் வச்சுதான் இவன் வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்டே கொடுப்பான். இந்த கேம்ல அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு பட்டது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மறுஜென்மம் கொடுத்து வாழ வைப்பான். அதே இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பட்டது அப்படின்னா அதை வந்துட்டு இவங்களை வாய்டுக்கு அனுப்பிடுவான். என்ன ப்ரோ முதல் சொர்க்கம் நரகம்னு சொன்னீங்க, இப்ப என்ன ரீஇன்கார்னேஷன் வாய்டுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். டெக்கிம் வந்துட்டு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும் இல்லையா? அப்ப அவங்க கிட்ட சொல்லுவா, நீங்க வந்துட்டு சொர்க்கத்துக்கு போவீங்களா இல்ல நரகத்துக்கு போவீங்களான்றத முடிவு பண்றது தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்றது பொய். டெக்கிம் வந்துட்டு அதை முடிவு பண்ணல, அவங்களுக்கு வந்துட்டு மறுஜென்மம் கொடுக்கணுமா இல்ல வாய்டுக்கு அனுப்பணுமா அப்படின்றத முடிவு பண்ணுவான். அவங்க கிட்ட சும்மா பேச்சுக்கு அந்த மாதிரி சொல்லி பொய் சொல்லி இருக்கிறான். சோ இப்ப மறுஜென்மம் கொடுக்க அப்படின்னா அவங்களோட சோல் மட்டும், அவங்களோட உடம்பு போகாது, அவங்களோட சோல் மட்டும் வந்துட்டு மறுஜென்மத்துக்கு வேற ஒருத்தரோட உடம்புக்கு போயிடும். அதே அவங்க இப்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணுது அப்படின்னா அவங்களை வந்துட்டு வாய்டுக்கு அனுப்பிடுவோம். வாய்டுன்றது ஒரு பிளாக் ஸ்பேஸ் மாதிரி, அங்க வந்துட்டு எதுவுமே இருக்காது, உங்களுக்கே தெரியும், நத்திங், எதுவுமே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுருவோம், அவ்வளவுதான். சோ வாய்டுக்கு போறது வந்துட்டு ரொம்ப மோசமான விஷயம். அங்க வந்துட்டு உங்களோட பேட் மெமரிஸ் மட்டும் தான் எப்பவுமே இருக்கும். அதுல வந்து நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா உழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். அதனால கெட்டவங்க எல்லாருமே வந்துட்டு வாய்டுக்கு அனுப்பிட்டு நல்லவங்க எல்லாரையும் மறுஜென்மம் கொடுத்து வாழ வச்சா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம உலகத்துல எல்லாருமே நல்லவங்களா இருந்தா உலகம் எவ்வளவு அமைதியா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வேர்ல்ட உருவாக்கணும் அப்படின்றத இவங்களோட கோலே. சோ இப்போ இந்த அனிமியோட கதை வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு எபிசோட்ல 2 கெஸ்ட் புதுசா வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த 2 கெஸ்ட் வந்துட்டு கேம் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. டிஃபரெண்டான கேம் இருக்கும். அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுவுமே கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் அனிமின்னு சொல்ல முடியாது, பட் நிறைய கேம் வச்சு விளையாடுறதுனால உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்போர்ட்ஸ்மே அது மாதிரி தான் இல்லையா? கேம்ன்றதுனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால இதுவுமே வந்துட்டு கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஒரு மனுஷன் அவனோட ஃபீலிங் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றான், ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல அவனுக்கு கோவம் வந்தா என்னென்ன பண்றான், உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் போவான் அப்படின்றத ரொம்பவே அழகா இந்த அனிமியில காட்டியிருப்பாங்க. சோ இந்த அனிமி அதனாலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அனிமி. அதனாலதான் நானுமே வந்துட்டு இதை வாய்ஸ் ஓவர் பண்றேன். தனித்தனி எபிசோடா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நாள் கேப் விட்டு அப்லோட் பண்றதுனால பெருசா எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் நான் இதை ஒரு நாள் விட்டு அப்லோட் பண்றதுக்கான ரீசனுமே இருக்குது. எனக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸ் வரப்போது, அதனாலதான். இல்ல அப்படின்னா யூசுவலா இதெல்லாம் 12 எபிசோட 12 நாள்ல முடிச்சுட்டு போக வேண்டிய ஒரு அனிமி தான். பட் என்னால இதை பெருக்கி அப்லோட் பண்ண முடியாது. என்னோட எக்ஸாம் ஷெட்யூல் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறமா உங்களுக்கே புரியும் எதுக்கு நான் இதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு டிசம்பர் 1 இருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. டிசம்பர் 1 to டிசம்பர் 5 வந்துட்டு மாடல் லேப் 2. அதுக்கப்புறமா 6, 7 சாட்டர்டே சண்டே. அடுத்து டிசம்பர் 8 to 12 வந்துட்டு செம் லேப். அதுக்கப்புறம் 13, 14 சாட்டர்டே சண்டே. அதுக்கப்புறம் 15 to 19 அந்த 5 நாள் வந்துட்டு செகண்ட் இன்டர்னல். அதுக்கப்புறமா 20 to 29 வந்துட்டு செம் ஹாலிடே. அந்த ஒரு 9 நாள்ல வந்துட்டு நான் இன்னொரு அனிமி பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு அனிமி நான் ஆல்ரெடி பார்க்கவும் செஞ்சுட்டேன். அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த அனிமிக்கு நான் வாய்ஸ் ஓவர் அந்த 9 நாள்ல நான் முடிச்சிருவேன். அது வந்துட்டு ஒரு 13 எபிசோட் கொண்ட அனிமி. சோ 9 நாள்ல 13 எபிசோட் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி எடிட் பண்ணி வச்சிருவேன். இப்போ நான் டெத் பரேட் சண்டே ஆரம்பிக்கிறதுனால டிசம்பர் 22 நான் டெத் பரேட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 29ஆம் தேதிக்குள்ள அந்த புது அனிமியுமே நான் வாய்ஸ் ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து 29 எனக்கு செம் ஆரம்பிச்சிடும். டிசம்பர் 29 to ஜனவரி 12 வந்துட்டு எனக்கு செம் எக்ஸாம். நான் 29ஆம் தேதி அந்த புது அனிமியை வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணி முடிச்சிருப்பேன். சோ ஜனவரி 1 இருந்து ஜனவரி 13 வரை அந்த 13 எபிசோட் இருக்கிற அனிமியை நான் டெய்லி ஒரு எபிசோட் அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா ஆல்ரெடி வாய்ஸ் ஓவர் பண்ணி வச்சாச்சுல 20 இருந்து 29க்குள்ள அந்த டேட்ல நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி எடிட்டுமே பண்ணி கம்ப்ளீட்டா முடிச்சு வைக்க ட்ரை பண்றேன். இன் கேஸ் முடிக்க முடியல அப்படின்னா அதையுமே வந்துட்டு ஒரு நாள் விட்டு நான் அப்லோட் பண்றேன். பட் மோஸ்ட்லி அப்படி நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. 20 to 29 கிட்டத்தட்ட 10 நாள் கேப் இருக்குது. 10 நாள்ல நான் 13 எபிசோட வாய்ஸ் ஓவர் பண்ணி எடிட்டும் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சோ ஜனவரி 13 வரை அந்த புது அனிமி. அதுக்கப்புறமா எந்த அனிமின்றதை நான் இன்னும் முடிவு பண்ணல. அடுத்து நான் பார்த்துட்டு முடிவு பண்ணி சொல்றேன். அப்புறம் அந்த புது அனிமியோட பேர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புது அனிமியோட நேம் வந்துட்டு ஏஞ்சல் பீட்ஸ். அது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு அனிமி. அதுவுமே நான் பார்த்திருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவுமே வந்துட்டு ஆஃப்டர் லைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு கதை தான். அந்த கதை உங்களுக்குமே பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் அந்த கதையை நான் எடுத்திருக்கிறேன். சோ இப்போ வர நவம்பர் 30 to டிசம்பர் 22 டெத் பரேட கம்ப்ளீட் பண்ண போறேன். அடுத்து ஜனவரி 1 to ஜனவரி 13 ஏஞ்சல் பீட்ஸை கம்ப்ளீட் பண்ண போறேன். இவ்வளவுதான் என்னோட பிளான் இப்போதைக்கு. டிசம்பர் 1 இருந்து ஜனவரி 12 வரை என்னோட எக்ஸாம் ஷெட்யூலுமே நான் உங்ககிட்ட
சொல்லிட்டேன். சோ அதுக்குமே கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. சோ இந்த ஷெட்யூல்ல என்னால எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. முக்கியமா டெத் பரேட்ல கண்டிப்பா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. டெய்லியில என்னால அப்லோட் பண்றது முடியாத காரியம் தான். ஏன்னா எக்ஸாமும் அட் டைம் நான் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நான் டெரர் இன் ரெசோனன்ட் முடிச்சு ஒரு 1 வீக் கேப் இருந்ததுல தான் டெத் பரேட்டுக்கு கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் மீதி வாய்ஸ் ஓவர் முடிச்சு அப்புறம் எடிட் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. அதனால ஒரு நாள் விட்டு தான் என்னால அப்லோட் பண்ண முடியும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி சப்போர்ட்டிவா இந்த அனிமையை நீங்க என்கரேஜ் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். சோ ஓவராலாவே பொங்கலுக்குள்ள எந்தெந்த அனிமையெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். எவ்வளவு வீடியோ அப்லோட் பண்ணுவேன்றதையும் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நான் சொன்ன டேட்ல எல்லாமே கண்டிப்பா வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நான் கேரண்டி. நாளையில இருந்து டெத் பரேட் அனிமையோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் கைஸ்.